हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। जय बोलो श्री प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय। सर्व संतनों की जय। राधे कृष्णा सखीஸ், இன்றைய தினம் நாம் பக்திமதி மீரா சரித்திரத்தில் 3வது பார்ட்டில் இருக்கோம். இப்போ மாதவியினுடைய பிரேம விரக யாத்திரை தொடங்கிடுத்து. மகாராஜ் சொல்கிறார், யூஹி நகி மில்தா நந்தலாலா பகு துக் உட்டானா படுத்தே அப்படின்னு சொல்கிறார். அவ்வளவு சுலபமாக கிடைக்க மாட்டான் நந்தலாலா, அதுக்காக நம்ம ரொம்ப விரகத்தையும் அந்த துக்கத்தையும் விரக துக்கத்தை நம்ம அனுபவித்து அதுக்கப்புறம் தான் நமக்கு பகவான் கிடைப்பான் அப்படின்னு சொல்கிறார். இப்போது ஒரு நாள் ஊரே கூடி அழுதுன்ருக்கு. தெரு முனையில் கோபிகைகள் கூடி ஜோராக அப்படியே அரற்றா. இவளுடைய மாதவியினுடைய மாமியார் ஒரு பக்கம் அழறா. சுந்தர் தெரு முனையில் நின்றுண்டு அவன் அழுதுன்ட்ருக்கான். மாதவி இதெல்லாம் பார்க்குறா. அவளுக்கு காரணமே புரியல. உடனே மாமியார்கிட்ட ஓடி வரா. என்னம்மா ஆச்சு, ஏன் அழறே அப்படின்னு கேட்டா. அதுக்கு உடனே அவன் மாமியார் சொன்னா, மாதவி, அனர்த்தம் விளைந்துடுத்துமா, அனர்த்தம் விளைந்து விட்டது அப்படின்றா. ஏம்மா, என்னம்மா அப்படின்னு கேட்டா. இல்லை, நேற்று ராத்திரி மதுராலேருந்து அக்ரூரர் வந்திருக்கார். அவர் ரதத்தில் கிருஷ்ண பலராமரை ஏற்றிண்டு போறா. ரே, யாராவது வண்டியை நிறுத்துங்களேன் அப்படின்னு திரும்பி அழ ஆரம்பிச்சிட்டா சொல்லிட்டு மாமியார். உடனே மாதவி கேட்டா, அவர் அழைச்சிட்டு போகிறாளா? ஏம்மா, எங்கே, எதுக்காக அழைச்சிட்டு போகிறா? ஏன் யசோதாமா நந்தபாபாவால் நிறுத்த முடியலையா? அப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து போய் நிறுத்தலாமா ரதத்தை? உடனே மாமியார் சொன்னா, யசோதா நந்தபாபா இருக்கும்போது நம்ம ஏழைகளோட வார்த்தை எடுபடுமாமா? அக்ரூரர் அப்படின்னு சொல்கிறா. அவர் இந்த மாதிரி அழிச்சுட்டு போகிறாருமா. அக்ரூரர் சொல்கிறாராம், இவர் வசுதேவர் தேவகியினுடைய குழந்தையா, கம்சன் கூப்பிட்டு அனுப்பிச்சிருக்கானா, அதனால் கூப்பிட்டுன்னு போகிறார். கம்சன் இவனுடைய மாமா, கண்ணனுடைய மாமாவா, கூப்பிட்டு அனுப்பிச்சிருக்காரு. அதனால் அக்ரூரர் ரதத்தில் குழந்தைகளை ஏற்றிட்டு போகிறார். இனிமேல் நம்ம என்ன பண்ண போகிறோம், கையில் இருந்த ரத்தனத்தை தவற விட்டுட்டோமே அப்படின்னு திரும்பியும் அழறா மாமியார். மாதவி இப்போ தெருவில் அழுதுண்டே ஓடுறா. ரதம் கிளம்பிடுத்து. பசுக்களுடைய கண்லேருந்து அப்படியே தாரையாக அப்படியே கண்ணீர் கொட்டுறது. அதெல்லாம் அப்படியே வழியில் படுத்து நிறுத்து. உடனே பகவான் என்ன பண்ணார், ரதத்துலேருந்து கீழே இறங்கி அதெல்லாத்தையும் எடுத்து வாரி அணைச்சு அதை உச்சி மூடுறார். ராதாராணியும் வந்துட்டா பார்க்கறதுக்கு. ராதாராணி மூர்ச்சித்து கீழே விழறா. மாதவி இதெல்லாம் பார்க்குறா. ஹே ராதா கோவிந்த், ஹே ராதா கோவிந்த், ஹே ராதா கோவிந்த் அப்படின்னு கதறி அழறா. இப்போ கிருஷ்ணன் ராதையை சமாதானப்படுத்துகிறான். அப்போது என்ன பண்ணா, அழாத ராதா, நான் சீக்கிரம் வந்துடுவேன், நான் நாளானைக்கு பர்சோம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தன் கையில் இருக்கிற 3 வஸ்துவை எடுத்து ராதையினுடைய கையில் கொடுத்தான். அது என்ன அப்படின்னா, ராதா, இந்த மயிர்பீலி கொண்ட இதை நீ வச்சுக்கோ, இந்த மயிர்பீலி நீ வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்குறான். ராதா, இது என்னுடைய வம்சி, இது இனிமேல் உங்ககிட்ட இருக்கட்டும் அப்படின்னு கொடுக்குறான். அப்புறம் அவன் கழுத்தில் போட்டுருப்பான் இல்லையா ஒரு காரி கமரியா, அந்த கருப்பு கம்பளி, அதை எடுத்து ராதா, இந்த காரி கமரியும் நீயே வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்தான். உடனே ராதை இப்போ வாயை திறந்து, வம்சியா அப்படின்னு கேட்டா. ஆமாம், நான் இந்த வம்சியை எடுத்துட்டு மதுராவுக்கு போக மாட்டேன் ராதே. இந்த வம்சி, இந்த லக்குட்டி இதெல்லாம் உன்னுட்டையே இருக்கட்டும். சரி கிருஷ்ணா, வம்சி இல்லாமல் நீ எப்படி இருப்ப அப்படின்னு கேட்குறா ராதை. உடனே கண்ணனுடைய கண்ணில் ஓரத்தில் நீர் தேங்கிறது. வம்சை வச்சு கூப்பிட வேண்டிய நீங்கள்லாம் இங்கே இருக்கும்போது நான் மதுராவில் வம்சியை வச்சு நீ என்ன யாரை கூப்பிடணும்? இனிமே நான் யாரை கூப்பிடணும்? அதனால் இனிமே இது உன்னண்ட தான் இருக்கணும் ராதே. அப்போ ராதைக்கு ஞாபகம் வருது. ஒரு தடவை ராதை அந்த வம்சியை எடுத்து மறைச்சி வச்சுக்கிறா விளையாடும்போது. அப்போது என்ன உத்வேகம், என்ன கோபம் வருது கிருஷ்ணனுக்கு, அதை நினச்சி பார்க்குறா. இப்போ
அந்த கிருஷ்ணனா இப்போ நம்மக்கிட்ட இந்த வம்சியை கொடுத்துட்டு போகிறான் அப்படின்னு. தூங்குறச்ச கூட பிரபு வம்சி இல்லாமல் தூங்கவே மாட்டான். இன்னைக்கு தானே இதை கொடுத்துட்டு போகும்போது அவளுடைய கண்ணும் கலங்கிறது. இப்போ யசோதம்மா பின்னாடி ஓடி வரா, கையில் வெண்ணையும் ரோட்டியும் எடுத்து 80 வயசு ரெண்டுத்தையும் கையில் வச்சுட்டு அவனுக்கு ஊட்டணும்னு சொல்லிட்டு ஓடி வரா. இப்படி இந்த மாயாஜால கண்ணன் எல்லாரையும் ஏமாத்திட்டு இப்படி போகிறானே, ரதம் கிளம்பிடுத்து. இப்படி கண்ணன் நமக்கே இப்படி பண்ணுவானா, இப்படி பண்ணுவானா அப்படின்னு பிரஜவாசிகள்லாம் புலம்பி அழறா. அப்படியே மூர்ச்சித்து விழறா, விழுந்து தரையில் புரள்றா. மாதவிக்கு இப்போ பிராணனே போயிடும் மாதிரி இருக்குது. இனி எப்படி நம்ம உயிர் வாழ போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கதறா. தவ கதாமிருதம் கிருஷ்ணா தப்த ஜீவனம் கவி பிரீதிதம் கிருஷ்ணா கல்மஷாபகம் ஸ்ரவணமங்களம் கிருஷ்ணா ஸ்ரீமதாததம் பூவி கிருணந்தி தே கிருஷ்ணா பூரிதா ஜனாः. இனிமே நாங்கள் எப்படி உயிர் வாழ்வோம் கிருஷ்ணா? இவ்வளவு வியோகம் ஆனால் விட்டும் இந்த பிராணன் மட்டும் எதுக்கு போகலன்னு தெரியலையே. ஆனால் மறுபடியும் பர்சோம் வரேன், நாளான்னைக்கு வரேன்னு சொல்லியிருக்கானே, அந்த தர்ஷனுக்காக இந்த பிராணன் போகலை அப்படின்னு அவளே திரும்பியும் தனக்கே சமாதானம் சொல்லிக்கிறா. இப்போ பர்சோம் கழிஞ்சு விட்டது, 2 நாள் ஆயிடுத்து. எப்போ தரிசனம் பண்ண போகிறோம், எப்போ தரிசனம் பண்ண போகிறோன்ற ஆசையில் ஊர் கோடியில் ஜனங்கள் வந்து கூடுறா. கிருஷ்ணன் வருவானா வருவானான்னு எதிர்பார்க்குறா. ஊர் பூரா கிருஷ்ண சர்ச்சை தான். மதுரா ரோட்லேருந்து இப்போ ஒரு ட்ரக்கு வந்தாலும் கிருஷ்ணன் வந்துட்டானா அப்படின்னு எல்லாரும் பார்ப்பா. அவன் வரானா அவன் வரானா அவன் வரானான்னு மாதவி தினம் 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 எதிர்பார்க்குறா, அழறா. ஒரு தடவை மாதவி என்ன பண்ணா, ரொம்ப நிராசையாகிடுத்து மனசு. யமுனைக்கு போனால் குளிக்கணும்னு அப்படியே அங்கே சரி இப்படியே என் பிராணனை நான் விட்டுடுறேன், எனக்கு இந்த வியோகம் தாங்க முடியலையே அப்படின்னு அந்த யமுனையில் குதிக்க அவள் பிரயாசப்படுறா. அந்த சமயத்தில் ஸ்ரீ ராதையனுடைய அஷ்டசக்கியில் ரொம்ப பிரியமான லாட்லி சக்கி, ரொம்ப பிரியமான சக்கி சம்பகலதா, அவள் வந்து அவள் அங்கே இருக்கா. அவள் பார்க்குறா, மாதவியினுடைய ஸ்திதியை பார்த்துட்டே இருக்கா. அப்போ என்ன பண்ணா, கையை பிடிச்சி இழுத்தா. அரே என்ன பண்ணுற நீ இப்போ அப்படின்னு கேட்குறா. உடனே மாதவி சொன்னா, சம்பாஜி நீங்கள் என்னை சாக விட்டுடுங்கோ, ஸ்ரீகிருஷ்ணனுடைய விரகம் என்னை போட்டு ரொம்ப மாட்டுறது, என்னால் ஒரு க்ஷணம் கூட உயிர் வாழ முடியாத மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். உடனே அதுக்கு சம்பகலதா சொன்னா, சக்கி விரகம் வந்து இப்போ உனக்கு மட்டும் இல்லை, விரகம் எல்லாருக்கும் தான் இருக்குது. நாங்கள் வாழ்ந்துட்டு தானே இருக்கோம், நீயும் அப்படி தானே இருக்கணும். பகவான் வந்து அசத்திய பாஷி கிடையாதுமா. பிருந்தாவனம் மறுபடி வரேன் அப்படின்னு அவன் சொல்லி இருக்கான். அவன் வர வரைக்கும் நாம் காத்து இருக்கணும் அவனுடைய தரிசனத்துக்காக. மறுபடியும் இந்த பிருந்தாவனத்தில் வம்சிநாதம் கேட்க தான் போகிறது, மறுபடியும் பிருந்தாவனத்தில் தாமரை மலர தான் போகிறது. அது வரைக்கும் நீ நான் மட்டும் இல்லை, இந்த பிரஜவாசிகள் அத்தனை பேரும், பசு மாடுகள் கண்ணுக்குட்டிகள் உள்பட, பசுபக்ஷிகள் உள்பட சகலமும் விரகத்தில் தவிக்கதாமா வேணும். ஆனால் சேருவோம் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது இல்லையா, அந்த ஆசையினாலேயும் அந்த நம்பிக்கையினாலேயும் தாம்மா நம்ம உயிர் வாழணும். இப்படிலாம் நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சம்பகலதா மாதவிக்கு புத்தி சொல்கிறா. மாதவி சொன்னா, சம்பகலதா சக்கி, உங்களுடைய விரகத்துக்கும் என்னுடைய விரகத்துக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படின்னு அப்படியே அவள் காலில் விழுந்து கதறி அழுதா. அவள் எழுந்து ஆலிங்கனம் பண்ணிண்டா. சம்பகலதா, நீங்களா என்ன சொல்லு மேலே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா சம்பகலதா. இல்லை நீங்கள்லாம் அவனோட விளையாடினேள், ஆடினேள், பாடினேள், அவனுடைய சங்கத்தில் இருந்தேள், அவனோட சங்கமிச்சேள், எல்லாமே இன்னைக்கு விரக வேதனை உங்களுக்கும் இருக்குது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நான் என்ன தெரியுமா, மகா பாக்யசாலி. அந்த நல்ல நேரத்தெல்லாம் நழுவ விட்டுட்டேன். இப்போ வந்து நான் படுற வேதனைக்கு அளவே இல்லை. இந்த விரக வியோகம் என்னை விடமாட்டுறது. ஏன்னா இந்த ஜென்மத்தில்
எனக்கு கிருஷ்ண தரிசனம் கிடையாது அப்படின்னு கிருஷ்ணனே சொல்லியிருக்கானே, அப்போ அந்த விரகம் எப்படி இருக்கும்? உங்களுக்கெல்லாம் தரிசனம் கிடைச்சாலும், உங்களுக்கு அவனுடைய சந்திப்பு நிகழ்ந்தாலும் உங்களுக்கு அது சந்தோஷம். ஆனால் அவன் என்னை திரும்பியே பார்க்க மாட்டானே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு அதறி அழறா. உடனே சம்பக்கலதா அப்படி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறா. உடனே மாதவி சர்வ விஷயத்தையும் ஆரம்பத்திலேருந்து சொல்ல தொடங்குறா. அதனால் சொல்கிறா, இதெல்லாம் நீங்கள் இப்போ கேட்டுட்டேன் இல்லையா, நான் இப்போ சொன்னது அத்தனையும், ஏன்னா திரும்பி அதெல்லாம் சொல்ல வேண்டாம். அதனால் உங்கள் வாழ்க்கையில் திரும்பி அவனை பார்ப்போம், அவனோடு சேருவோன்ற ஆசை இருக்குது, அது நடக்கவும் போகிறது. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நிராசை ஒண்டி தான் மிஞ்சிருக்கு அப்படின்னு உடனே சம்பக்கலதா இதெல்லாத்தையும் கேட்டுட்டு அப்படியே ஆச்சரியத்தில் மூழ்கி போயிட்டா. அப்புறம் சொன்னால், மாதவி பாருமா, ஆத்மஹத்தி மட்டும் பண்ணிக்கவே கூடாது. ஸ்ரீ கிருஷ்ணனுக்கும் பகவான் யார் தெரியுமா அப்படின்னு கேட்குறா அவளுடைய மோவாக்கட்டையை தூக்கி. உடனே அவள் சைலண்ட்டாக இருக்கா. உடனே சம்பக்கலதா மேலே பேசுகிறா, நமக்கெல்லாம் ஸ்ரீ ராதா ராணி தான் அவள் இருக்கா, நீ எப்பயாவது அவளை பார்த்து பேசியிருக்கியா அப்படின்னு கேட்டா. உன்னை மாதவி, ஒரே ஒரு தடவை கிரிராஜ் லீலாவில் தூரம் இருந்து பார்த்துருக்கேன், அதுவும் சரியாலாம் பார்க்கல, பேசினதெல்லாம் கிடையவே கிடையாது, நான் ஒரு பேதை, நான் ஒரு அறிவிலி அப்படின்னு அழறா திரும்பி. அதெல்லாம் அழுகையை முதல்ல விடு, வா நான் உன்னை இப்போவே கூட்டிகிட்டு போய் ராதையை சந்திக்க வைக்கிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு மாதவியை கூட்டிகிட்டு போகிறா கையை பிடிச்சி. மாதவி கவலைப்படாத, ராதக்கிட்ட ஒரு பிரதிரோகத்துக்கும் மருந்து இருக்குது. அவள் கற்பக விருட்சம் காமதேனு, அவள் அமைதியாக நம்மளுக்கு எல்லாத்தையும் நடத்தி கொடுப்பா, நீ கவலைப்படாத, அவகிட்ட போனானா இதுக்கெல்லாம் ஒரு விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறா. கையை பிடிச்சிட்டு ஸ்ரீஜி சரணத்தில் எடுத்துன்னு போய் இப்போ விட்டா. மாதவி காலில் விழுந்து, ராதையினுடைய காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுறா. அந்த கருணாமகி அந்த ஸ்ரீராதை அந்த திவ்ய நிக்குஞ்சத்துக்குள்ளே உட்காந்துருக்கா. அஷ்ட சഖிகள்லாம் சுற்றி நிற்கிறா. இப்போ மாதவிக்கு ஸ்ரீராதையினுடைய பிரதம தரிசனம் பக்கத்தில் கிடைக்கிறது. மீரா சரித்திரத்தில் அநேக தரிசனங்கள் உண்டு, அதை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ராதையினுடைய ஒரு ரோமத்திலேருந்தும் ஒரு ரோமத்திலேருந்தும் கிருஷ்ண நாமத்தினுடைய துவனி கேட்கறது. ஆஹா ஆஹா, அந்த அழகை நம்ம எப்படி வர்ணிக்கிறது? அவளுடைய உடம்புலேருந்து அப்படியே அந்த பிரேம பிரவாகம். இப்படி திரும்பி பார்க்குறா, அங்கே எதிர்க்க ஒரு கோபி தனியாக உட்காந்துட்டுருக்கா. அவள் சுவரில் தன்னுடைய நகத்தினால ஒரு கோடாக போட்டுருக்கா. உடனே மாதவி சம்பக்கலதா கிட்ட கேட்குறா, அந்த கோபிகைக்கு என்ன ஆச்சு? அவள் அழுதுண்டே என்னமோ செவுத்தில் நகத்தால் கீறின்னு இருக்கா, என்னது அப்படின்னு கேட்குறா. உடனே மாதவி சம்பக்கலதா சொன்னால், இது பைத்தியங்களுடைய உலகம், இது இந்த பிருந்தாவனம். அவள் என்ன பண்ணுறான்றது உனக்கு புரியாது, நான் சொல்கிறேன். அவள் நாட்களை எண்ணின்னு இருக்கா. பகவான் நாளை மறுநாள் பர்சோம் 2 நாளில் வரேன் அப்படின்னு சொன்னானே, அதனால் ஒரு நாள் கழிஞ்ச உடனே ஒரு கோடு போடுவா. எப்போ 2 நாள் ஆகும் அப்படின்னு காத்துன்ருக்கா, அதையே யோசிக்கிறா. ஆனால் இது வரைக்கும் இன்னும் 2 நாள் ஆகலை அவளை பொறுத்த வரைக்கும். அவள்கிட்ட நாங்கள் பல தடவை சொல்லி புரிய வச்சிட்டோம். ஒரு கோடுக்கு பக்கத்தில் நீ இன்னொரு கோடு போட்டிருக்கியே, இது 2த்தையும் கூட்டினா 2 கோடு தானே ஆறுது, அதனால் 1 + 1 2 தானம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஆனால் அவள் என்ன சொல்லுவா, 1 + 1 = 1 தான் அப்படின்னு அவள் சொல்கிறா. சம்சாரிகளுடைய கணிதத்தில் வேணால் 1 + 1 2 ஆகலாம், ஆனால் பிரேமிகளுடைய கணிதத்தில் 1 + 1 1 தான் ஆகும். ஏன்னா பிரேமியும் பிரியத்தம் கிருஷ்ணனும் சேர்ந்தான் அப்படின்னா, ஒருத்தரோட இன்னொருத்தர் சேர்ந்தா அப்படின்னா அவன் 2 பேரும் ஒன்றா தானே ஆயிடுவா. அதனால் 1 + 1 தானே அப்படின்னு அழுதுண்டே சொல்கிறா அவள் பேதை அப்படின்னு சொல்லிட்டு அவளை பற்றி சொல்கிறா. உடனே மாதவியை அவளை பார்த்து அவளுடைய அறியாமை, அவளுடைய பிரியம், அவளுடைய பிரேம விரகம் எல்லாத்தையும் பார்த்து கண்ணீர் விடுறா. ஸ்ரீஜியினுடைய தரிசனம் ரொம்ப அற்புதமாக ஆறுது மாதவிக்கு.
உடனே ஸ்ரீஜி கிட்ட தன்னுடைய பாவம் என்னவோ அதை சொல்லி அழுதா. ஸ்ரீஜிக்கு என்ன நடந்தது ஆரம்பத்துலேருந்து சொல்லி எனக்கு புரியல அப்படின்னு சொன்னா. உடனே மாதவி எல்லாத்தையும் ஆரம்பத்துலேருந்து மொத்தம் நிவேதனம் பண்ணா. இப்போ கருணாமயி இல்லையா ராதை, உடனே அவளுடைய கண்கள்லாம் அப்படியே கலங்கிறது. அப்போ சொன்னா, இன்னிலேருந்து நீயும் என்னுடைய சகோதரியே ஆயிட்ட. உன்னுடைய நடந்த சம்பவங்கள்லாம் கேட்குறதுக்கே ரொம்ப விசித்திரமாக இருக்குது. ஆனால் மாதவி, நான் சொல்கிறத ஒன்று கேளு. ஒரு விஷயத்தை நீ உன்னுடைய மனசில் இருக்க பற்றிக்கணும். என்ன அப்படின்னா, என்னுடைய பிரியத்தம் இருக்கானே அந்த ஷியாம் சுந்தர், அவன் மங்களமயி. அவனுடைய ஒரு செயலும் சரி, முடிவில் அது மங்களத்தையே தான் கொடுக்கும். அது பார்க்க தான் வேறு மாதிரி இருக்கும், ஆனால் அது கடைசியில் மங்களத்தில் தான் முடியும். நீ மனசில் மட்டும் கவலையை வச்சுக்காத. பகவான் என்றைக்கும் யார்கிட்டேயும் நராஜாக இருக்கவே மாட்டாமா. அப்படி நீ அந்த கவலையை மட்டும் மனசுலேருந்து எடுத்துரு. நீ அதுக்காக வருத்தப்படாத. அவன் கோபத்தினால உனக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுத்துட்டான் அப்படின்னு மட்டும் என்னுடைய கோபாலனை பற்றி நினைக்காதம்மா. கோபாலனுக்கு கோபமே வராது. அவனுக்கு கோபம் பண்ணிக்க கூட தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்று தான், பிரேம மட்டும்தான் அவனுக்கு தர தெரியும். பிரேம மட்டும்தான் அவனுக்கு செய்ய தெரியும். இந்த பிரியையை விட்டு அப்போ எப்படி அவன் போனான் அப்படின்னு நீ கேட்கலாம். என்னுடைய பிராண தனமான அந்த ஷியாமசுந்தர் ஏதோ அபராதம், அதனால் அவன் போயிட்டான் அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். நீ எதுவும் மனசில் குற்ற உணர்ச்சி மட்டும் நீ வச்சுக்காத. அதனால் நீ நிம்மதியை இழந்துருவோமா. நீ நராஜ் ஆக வேணாம். இப்படிலாம் நீ ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. இன்னைக்கு சம்பக்கலத்தா இருந்தால் உன்னை கூட்டின்னு வந்துட்டா, இந்த மாதிரி இனிமே பண்ணக்கூடாது. நம்ம கிருஷ்ணனுக்காக தான் வாழணும். நம்ம வாழ்க்கையே கிருஷ்ணனுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு ராதை ரொம்ப அழகாக சொல்கிறா. உடனே மாதவி சொன்னா, இல்லை பிரபு சொன்னார் கலியுகத்தில் நான் ஜென்மம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. கலியுகம் ரொம்ப பயங்கரமானது இல்லையா? நான் அந்த கலியுகத்தில் மூழ்கி போயிட்டேன்னா என்ன பண்ணுவேன்? அதுவும் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். உடனே ராதை சொன்னா, மாதவி பயப்படாதம்மா, கவலைப்படாத, நீ என் மேலே நம்பிக்கவே. சம்பக்கலதா அப்படின்னு சம்பக்கலதாவை கூப்பிட்டா ராதை. உடனே சம்பக்கலதா ஸ்ரீஜி அப்படின்னு ஓடி வந்தா. மாதவி மீராவாக இப்போ கலியுகத்தில் பிறவி எடுக்க போறா. என்னுடைய ஆக்ஞை என்ன தெரியுமா சம்பக்கலதா, நீ மாதவியினோட சேர்ந்து கலியுகத்தில் பிறவி எடுக்கணும். உடனே சம்பக்கலதா சரிம்மா, உங்கள் ஆக்ஞைப்படியே நடக்கட்டும் அப்படின்னு சொன்னான். நீ ஜீவன் முழுசும் மீராக்கு தாசியாக ஆகி அவளோடையே வசிக்கணும். அவளுடைய தாபம் தீரும் வரை அந்த ஜென்மத்தில் நீ அவளோட சேர்ந்து அவளுக்கு ஒரு துணையாக இருக்கணும். அதுக்கப்புறம் அவள் லீலா பிரவேசம் ஆகிடுவா சாக்ஷாத் ஷியாம் சுந்தரோட. இப்போ சம்பக்கலதா இதை கேட்ட உடனே அழ ஆரம்பிச்சிட்டா. ஏன்னா ராதையையும் கிருஷ்ணனையும் இந்த அஷ்டசகிகளையும் இந்த ஒரு போகத்தையும் இந்த ஒரு பிரேமையும் விட்டுட்டு நம்ம பூலோகத்தில் போய் பிறவி எடுக்கணுமான்னு அப்படின்னு அழ ஆரம்பித்தா. உடனே மாதவி சொன்னா, என்னுடைய பாவம்மா இதுக்கு நீங்கள் அவளுக்கு தண்டனை கொடுக்காதீங்கோ அப்படின்னு சொன்னான். உடனே ராதை சொன்னா, இல்லை அவள் கண்டிப்பாக உன்னோட சேர்ந்து இருக்கிறதுனால உனக்கு ஒரு ஆதாரம் இருக்கும் வாழறதுக்கு. அதனால் நீ இதை பற்றி கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு மாதவிகிட்ட சொல்லிட்டா. இப்போது இது வரைக்கும் இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் மீரா சரித்திரத்தில் ஏன் அப்படின்னா, மீரா சரித்திரத்தில் அடிக்கடி ஒரு சம்பக தாசி ஒருத்தி வருவா. அந்த பேர் வரும். அதனால் அதனுடைய கனெக்டிவிட்டி தெரியணும் அப்படின்றதுக்காக வேண்டிதான் அதை அங்கே சொல்ல வேண்டிய அவசியத்தை இங்கே முன்னாடியே இந்த பூர்வ ஜென்ம விருத்தாந்தத்திலேயே இதையும் சேர்த்து சொல்கிறார் மகாராஜ். இப்படி ராதை ஆக்ஞை பண்ணிட்டா சம்பக்கலதாவுக்கு. இப்போ மீராவனுடைய கலியுகத்தில் தோன்ற போகிற மீராவனுடைய சம்பூர்ண ஜீவனத்தில் இந்த சம்பாதாசி வந்துட்டே இருப்பா, கூடையே இருப்பா. கடைசியில் மீரா துவாரகா போகிறதுக்கு முன்னாடி இந்த சம்பாதாசி அந்தர்தானம் ஆகிடுவா. அந்த மாதவிக்கு இப்போ வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை இப்போ தான் அவளுக்கு ஏற்பட்டது. இந்த ராதையினுடைய சந்திப்புக்கு பின்னாடி தான். இப்போ இப்படி நாட்கள் போயிட்டே இருக்குது. ஆச்சு 100 வருஷம் ஓடிட்டு.
பிரஜவாசிகளுக்கு கண்ணனோட வியோகம் இப்போ 100 வருஷம். இது தண்டனை கிடையாது. இதை மகாராஜ் எப்படி சொல்கிறார் அப்படின்னா, பக்தாளுக்கு முதல்ல விரகத்தினுடைய மகிமை புரியணும், கிருஷ்ணனை அடையணும் அப்படின்னா பிரதி ஜீவனும் இந்த விரக தாபத்தில் மூழ்கி தான் ஆகணும். எந்த வஸ்துவும் தவிக்காம அது சுத்தம் ஆறுது இல்லை. அப்போது இந்த ஹிருதயமானது அந்த கிருஷ்ண விரகத்தில் அந்த தாபத்தை அனுபவித்த பிறகுதான் அது சுத்தமாகும். அது எப்படி சுத்தமாகும்னா, விரகத்தினால அந்த அக்னி இருதயத்தில் ஏற்பட்டு அந்த கண்கள்லேருந்து அந்த கண்ணீர் வழியணும், அவனுடைய பிரேமைக்காக அழணும். அவனுடைய கபீர்தாசர் சொல்கிறாரே, பக்தனுக்கு அழ தெரியணும் அப்படின்னு சொல்கிறார். அவனுடைய பிரேமை கிடைக்கிறதுக்காக வேண்டி பக்தன் அழணும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ 100 வருஷம் முடிஞ்ச பிறகு இதுக்கப்புறம் அவளுக்கு ஒரு சந்திப்பு நடக்கிறது. அது எங்கே அப்படின்னா, அது குருக்ஷேத்திரத்தில் 100 வருஷம் கழித்து இந்த சூரிய கிரகண நிமித்தமாக எல்லா ஊருக்கும் அழைப்பு போகிறது. எல்லா ஊர்லேருந்தும் அவாவா குருக்ஷேத்திரத்தில் இந்த சூரிய கிரகணத்துக்காக தங்குறா. அப்போ கிருஷ்ணனுடைய வயசு 111. அப்போது நந்தகோப மகாராஜ், யசோதாம்மா இவாளுக்கும் அழைப்பு வருது. இந்த மாதிரி குருக்ஷேத்திரம் பக்கத்தில் தானே, பிரஜத்துலேருந்து துவாரகாலேருந்து வரா, எல்லா ஊர் வாசிகளும் வரா. தனித்தனி டென்ட்டை அமைச்சுட்டு இருக்கா. இப்போ இவாளுக்காகவும் ஒரு டென்ட் அங்கே போடப்பட்டிருக்கு பிரஜவாசிகளுக்காக. அப்போது இந்த பூரா பிரஜவாசிகள், யசோதாம்மா, நந்தகோப மகாராஜா, ஸ்ரீஜி அஷ்ட சகிகளோட, அப்போ மாதவியும் அவளோட அங்கே இருக்கா. பிரஜவாசி சிபிரத்தில் எல்லாரும் இருக்க, பகவானுடைய விரகத்தில் பிரதிதினம் அழுதுன்றிருந்த பிரஜவாசிகளுக்கு இப்போ ஒரு பெரிய லக்கி ஜாக்பாட் அடித்தா மாதிரி ஒரு பெரிய இனிய சந்தர்ப்பம், மகத்தான சந்தர்ப்பம் அவளுடைய வாழ்க்கையில் வருது. அதே மாதிரி பகவானும் பிரஜன், அந்த கோக்கள், அந்த கண்ணுக்குட்டிகள், அந்த நந்தபாபா, அந்த யசோதாமா, அந்த ஸ்ரீஜி, சக கோபிகைகள் எல்லாரையும் நினச்சி பிரதி தினம் கண்ணீர் வடிக்காத நாள் மட்டும் கிடையவே கிடையாது. இன்றைய தினம் நந்த பாபா யசோதா 2 பேரும் குளிச்சுட்டு வரா. இன்றைக்கி கிருஷ்ணனோட அவளுக்கு சந்திப்பு. இதெல்லாம் நம்ம விவரமாக விரஜ துவாரகா மிலன்னு ஒரு போட்டிருக்கோம். அந்த பக்தமால் சரித்திரம் வருது, அந்த பார்ட் 1ல் விரஜ் மிலன் அப்படின்னு, துவாரகா விரஜ் மிலன் அப்படின்னு ஒன்று போட்டிருக்கோம். அதில் இது எல்லாமே விவரமாக, ரொம்ப விவரமாக சொல்லியிருக்கோம் அதில். அப்போது இந்த இவா 2 பேரும் வரா. அதுக்கப்புறமா சர்வவிரஜவாசிகளும் ஸ்ரீகிருஷ்ணனை தரிசனம் பண்ணுறா. நம்ம ரொம்ப சுருக்கமாக சொல்கிறோம், 1-2 வார்த்தைகளில். அந்த பிரேம சேர்க்கை எப்படி இருந்ததுன்னா, கண்ணீர் பிரவாகமாக இருந்தது, பிரேம ஆலிங்கனம், மூர்ச்சை அடைஞ்சு கீழே விழறது, அப்படி பல விதத்தில் இருந்தது அந்த பிரேம சேர்க்கை. ஆனால் ராதா ஒன்றுமே சொல்லலை. விஷாக்கா லலிதா கூப்பிட்டான்னு நம்மளும் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ராதா சொன்னா, இல்லைம்மா நான் அங்கே வரல, கண்ணன் என்னை சந்திக்கிறது யோக்கியம் அப்படின்னு நினச்சான்னா நான் அதுக்கு, அந்த அன்புக்கு தகுந்த பாத்திரமாக இருந்தேன்னா கட்டாயம் இங்கே என்ன சந்திப்பான். அவருடைய ருச்சிக்கு விரோதமாக நான் இங்கேருந்து அங்கே போகமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்பலை. அவள் அந்த கூடாரத்திலேயே இருந்தா. இப்போ நந்தகோபர் யசோதாமாலாம் பார்த்துட்டான். அதுக்கப்புறமா ருக்மணிக்கு ராதை வந்திருக்கா அப்படின்னு கேட்ட உடனே ராதையை எப்படியாவது சந்திக்கணும். ஏன்னா பல நாட்கள் கண்ணன் சயனத்தில் இருக்கும்போது கண்லேருந்து கண்ணீர் பிரவாகமாக போகும், வாயிலேருந்து ராதா 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 அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார். யார் இந்த ராதை, யார் இந்த ராதை, யார் இந்த ராதை அப்படின்னு ருக்மணி தினமும் பல பேரை கேட்பா, யாருமே தெரியாதுன்னு சொல்லுவா. அப்படி ராதை யாரு அப்படின்றத இங்கே வந்திருக்கா இப்போது இந்த குருக்ஷேத்திர இந்த சூரிய கிரகண நிமித்தமாக அப்படின்னு தெரிஞ்ச உடனே ருக்மணியனுடைய ஆவல் ரொம்ப பொங்கி எழுந்து அவள் கிளம்பி தானே தனியாக வந்துடுறா. யாரையும் துணைக்கும் கூட்டுக்காமல் அவள் கிளம்பி வரா. ராதையை சந்திக்கிறா. இப்போது இந்த இடத்த ரொம்ப அழகாக வர்ணிக்கிறார் பரமானந்ததாஸ். धन धन राधिका के चरण सुबग शीतल அதிஷு கோமல் தாஸ் பரமானந்த் சின்னு சின்னு அப்படின்னு சொல்லிட்டு ருக்மிணி ஐசே பேட்டின்னு முடியும். இந்த ராதா ருக்மிணி பேட்டி இருக்கு இல்லையா, அதை பற்றி சூர்தாஸும் பாடியிருக்கார். இவர் பரமானந்ததாஸும் ரொம்ப அற்புதமாக பாடியிருக்கார்.
இப்படி ராதையை வந்து ருக்மணி தேவி சந்திக்கிறா. அதுக்கப்புறம் கூப்பிடுறா, நீங்கள் என்னுடைய துவாரகா குட்டீரத்துக்கும் நீங்கள் வரணும், அங்கே வந்து நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் மட்டும் பார்த்தா போகாது, அந்த 16,107 ராணிகளும் உங்களை பார்க்கணும் தவிக்கிறா. அதனால் நீங்கள் அவளுக்கு தரிசனம் கொடுக்கணும், அதனாலேயே நீங்கள் அவசியம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறா. அதுக்கப்புறம் ராதை வந்து சகிகளோடு கிளம்பி போகிறா. ராதை வந்து அங்கே வந்து உட்காந்துட்டு அவளுக்கெல்லாம் பேட்டி கொடுக்குறா. ஜாஸ்தி பேச மாட்டா ராதை, சங்கோஜி. அதுக்கப்புறம் ருக்மணி பிராட்டி வந்து பாலை எடுத்துன்னு வந்து கொடுக்குறா ராதையை குடிக்க சொல்லி. இல்லை எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறா. அப்படி சொல்லக்கூடாது, நீங்கள் வந்திருக்கே, கொஞ்சம் நீங்கள் இந்த பாலை குடிச்சிட்டு அதை பிரசாதமாக அதனுடைய மீதியை நீங்கள் எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பாலை கொடுக்குறா. ராதா பாலை அப்படியே வச்சுட்டு இருக்கா. ஏன்னா பால் வந்து ரொம்ப கொதிக்கிறது. ஆனால் ருக்மணி பிராட்டியோ விடவே இல்லை. குடிங்க குடிங்கன்னு ரொம்ப இது பண்ணவுடனே அப்படியே கொதிக்க கொதிக்க அப்படியே வாயில் ஊற்றிக்கிட்டா. குடிச்சிட்டு அதுக்கப்புறமா கிளம்பி போயிட்டா. இன்றைய தினம் ராத்திரி சயனத்தில் கிருஷ்ணன் வந்து கூட்டாரத்தில் படுத்துன்னு இருக்கான் கட்டில் மேலே. ருக்மணி பிராட்டி கால் அமுக்கி விடணும்னு சொல்லிட்டு பாத சேவை பண்ணுறதுக்காக வந்து உட்கார்ந்துட்டுருக்கா. அப்போ காலை எடுத்து பார்க்குறா. கால் பூரா அப்படியே கொப்பளங்கள் அப்படியே இருக்குது. உடனே பிரபு எங்கே போனேள், எப்படி வெறுங்காலோட போனேளா, ஏன் உங்கள் காலில் என்ன கொப்பளங்கள் இவ்வளோ, என்ன ஆச்சு சொல்லுங்க அப்படின்னோடனே அப்போது கண்ணன் சொன்னால், முதல்ல நான் கேட்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லு, ராதை வந்தாளா இன்னைக்கு இங்கே அப்படின்னு கேட்குறான். கேட்ட உடனே ஆமாம் வந்தா, சொல்லுங்க என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இல்லை அதான் காரணம் என் காலில் கொப்பளம். ராதா வந்ததுக்கும் உங்கள் காலில் கொப்பளத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்குறா ருக்மணி. உடனே அதுதான் காரணம். என்னென்னா, ராதைக்கு நீ ஏதாவது குடிக்க கொடுத்தியா? ஆமாம் பால் கொடுத்தேன், அது ரொம்ப சூடாக இருந்தது, எனக்கு தோணலை, நீங்கள் இதை குடிச்சிட்டு தான் போகணும் அப்படின்னு சொன்னதுனால அப்படியே கொதிக்க கொதிக்க அந்த பாலை குடிச்சிட்டேன். அதுதான் அந்த பால், அதனால தான் என் காலில் இது எனக்கு புரியல நாதா அப்படின்னு சொல்கிறா ருக்மணி. அப்போ சொல்கிறா, ராதையனுடைய ஹிருதயத்தில் சதா என்னுடைய சரணம் தான் இருக்குது, அதனால் நீ கொடுத்த பால் அவளுடைய ஹிருதயத்தில் இருக்கிற என்னுடைய சரணத்தில் பட்டு இப்படி கொப்பளம் ஆயிடுத்து அப்படின்னு சொன்ன உடனே ருக்மணி அழறா, மருந்தெல்லாம் போடுறா. அப்புறமா கேட்குறா, அது சரி நான் இன்னொன்று கேட்குறேன், நீங்கள் என்கிட்ட மறைக்காமல் சொல்லணும் அப்படின்னு கேட்குறா. உடனே கண்ணன் என்னம்மா அப்படின்னு கேட்குறான். சரி, ராதையினுடைய ஹிருதயத்தில் நீங்கள் இருக்கிறதுனால, உங்களுடைய சரணம் இருக்கிறதுனால உங்கள் காலில் கொப்பளம் வந்ததுன்னு சொன்னேன். சரி, உங்களுடைய ஹிருதயத்தில் யார் இருக்கா அதை நீங்கள் சொல்லுங்க, மறைக்காமல் சொல்லணும் அப்படின்னு கேட்குறா. உண்மையை சொல்லணும் அப்படின்னு கேட்குறா. உடனே கிருஷ்ணன் சொன்னால், சொல்லுவேன், நீ தாபப்படாத, மறைக்காமல் சொல்லணும்னு சொன்னதுனால என்னுடைய ஹிருதயத்தில் ராதை தான் சதாவாசம் பண்ணுறா அப்படின்னு சொல்லிடுறான் பகவான். அது சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ருக்மணி தேவி புரிஞ்சுக்கிறா இது எல்லாத்தையும். அப்போது சரி, மீரா சரித்திரத்துக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டால், இந்த லீலாவில் வந்து மாதவி சம்பந்தப்பட்டிருக்கா. ருக்மிணி சிபிரத்துக்கு வந்து ராதா தன்னுடைய சகிகளோடு தானே வந்தா. அப்போ ராதா மாதவியையும் கூட்டின்னு வந்தா. அப்போது ருக்மணியை ராதையை உட்கார வச்சு ருக்மணி எல்லாம் உபச்சாரம் பண்ணும்போது மாதவி சுற்றி சுற்றி பார்க்குறா. எதிர ராணிகள் எல்லா ராணிகளையும் பார்க்குறா, 16,107 ராணிகளையும் பார்க்குறா. அவளுடைய ஹிருதயத்தில் வந்து இப்போ என்ன தோன்றுறது அப்படின்னா, இது வரைக்கும் அவளுக்கு பகவானோடைய எந்த சம்பந்தமும் அவள் மனசில் ஏற்படுத்திக்கல. அப்போது ஒரு தடவை அவளுடைய மனசில் ஒரு விசாரம் ஏற்பட்டுதான். இப்போது நானும் பகவானுக்கு, கிருஷ்ணனுக்கு ராணியாக ஆனேன்னா, நானும் பகவானுக்கு பத்னி ஆனேன்னா, எனக்கும் கிருஷ்ணனுடைய சந்திப்பு, நித்திய சந்திப்பு நிகழும் இல்லையா? அப்போ நானும் இந்த துவாரகா மகள் எப்படி இருக்குது, அந்த மாதிரி மகளில் நான் நித்திய வாசம் பண்ணலாம் இல்லையா? ராணி அரண்மனையில் தானே இருப்பாள், அந்த மாதிரி அரண்மனை வாசம் எனக்கு கிடைக்கும் இல்லையா? அதுக்கப்புறம் எனக்கு வியோகமே இருக்காது இல்லையா? அப்படிலாம் அவள் நினச்சி பார்த்து அந்த கற்பனையில் இருக்கா. இந்த பாவம் வந்து அவளுடைய மனசில் ஏற்பட்டது. அப்புறம் ராதை கிளம்பினோடனே மாதவியும் ராதையோட கிளம்பி போயிட்டா. ஆனால் அந்த மனசில் அந்த க்ஷணம் ஏற்பட்ட அந்த பாவம் அப்படியே மனசில் தங்கி போயிடுது.
அதுக்கப்புறம் இந்த லீலாவுக்கு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஸ்ரீகிருஷ்ணன் வந்து ஒரு ரூபத்தில் விரஜத்துக்கு வரான். துவாரகா லீலையில் வந்து துவாரகாவில் வந்து பிரபாச க்ஷேத்திரத்தில் அந்தர்தானமாகி அது முடிஞ்சிடுறது. இன்னொரு ரூபத்தில் அவன் விரஜத்துக்கு வரான். விரஜத்தில் வந்து ஸ்ரீஜியோட லீலைகள்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த விரஜத்தில் இருக்கிற அத்தனை பரிக்கர்களோடையும் அந்த பாண்டீர வனத்திலேருந்து பகவான் லீலா அந்தர்தியானமாகறான், கோலோகத்துக்கு போயிடுறான். அப்போ பகவானுக்கு அனந்த ரூபம் உண்டு, அதனால் அவன் அங்கங்கே லீலைகள் பண்ணுவான். அதனால் ஒரு ரூபத்தில் இங்கே அந்தர்தானம் ஆறாம். அப்போது அந்த பரிக்கர்களோடு இந்த மாதவியும் அந்தர்தானம் ஆறா. ஆனால் மாதவி வந்து சரீரம் விடுறதுக்கு முன்னாடி மாதவிக்கு வந்து தான் வந்து ஸ்ரீகிருஷ்ணனுக்கு பத்னி ஆயிடணும் அப்படின்ற விசாரம் தானே. அதனாலேயே தான் மீராஜிக்கு வந்து கண்ணனிட வந்து பிரதி பாட்டிலையும் பார்த்தா பிரதி கீர்த்தன்லேயும் பதிபாவம் தான். அந்த பதிபாவத்தில் தான் அவன் நிறைய கீர்த்தன்கள் பாடி இருக்கா. கடைசியில் அவள் மீராவாக அவதரிக்கிறா. அப்படி அவளுக்கு மீராவாக அவதரித்து அதுக்கப்புறமா அவளுக்கு துவாரகாவர பிராப்தி ஏற்பட்டு அதுக்கப்புறம் பகவானோட சரீரத்தோடைய துவாரகாதீஷோடு அவள் கலந்துடுறான். அப்போது சாஸ்திரம் சொல்கிறது தானே நடக்கிறது. சாஸ்திரம் என்ன சொல்கிறது? இந்த ஜென்மத்தில் அந்திம ஸ்மரணையில் என்ன பாவம் ஏற்படுறதோ அடுத்த ஜென்மம் அந்த பாவத்தில் தான் சம்பவிக்கும், அந்த பாவத்தினுடைய அடிப்படையில் தான் ஏற்படும் அப்படின்னு இருக்கு இல்லையா. அப்போது இந்த பாவத்தினுடைய அனுசாரம் நமக்கு அந்த சித்தி பிராப்தி ஆகும். ஆகவே அதே மாதவி வந்து அடுத்த கலியுகத்தில் ராஜஸ்தானில் மேட்டா அப்படின்ற நகரில் ராத்தோட் க்ஷத்ரிய வம்சத்தில் அவதாரம் பண்ணுறா. மீராபாயியா 1561 அவளுடைய ஜனனம் ஆறுது. மீராபாயினுடைய தாத்தா ராவ் தூதாஜி மகாராஜ் அவருடைய பூரா ஜீவனமும் முகலாயர்களோட யுத்தம் பண்ணுறதுலே தான் கழிஞ்சுது. மீராவனுடைய தாத்தா வந்து எவ்வளவு பெரிய சூர வீரரோ அதுபோல் அவர் பெரிய பகவத் பக்தர் கூட. இன்றைக்கும் மேட்தா போனோம் அப்படின்னா அங்கே சார்புஜாநாத் மந்திர்னு இருக்குது. அது வந்து மீராபாயினுடைய தாத்தா கட்டினது தான் அந்த கோயில், அற்புதமான கோயில். அப்படி ராவ்தூதாஜி வந்து அவர் க்ஷத்ரிய சிரோன்மணி. இந்த முகலாயர் படையெடுப்பும் போது பார்த்தானா பாபர் வசம்தான் இருந்தது இந்த ஊர். ஆனால் ராவ்தூதாஜி எல்லாரையும் ஜெயிச்சு மறுபடியும் அங்கே தன்னுடைய அரசாட்சியை நிறுவினார். பல தடவை பாபரோடு அவர் யுத்தம் பண்ணியிருக்கார். ராணா சங்கா வந்து ஒரே யுத்தத்தில் ஆயிரக்கணக்கான முகலாயர்களை வெட்டி வீழ்த்தியிருக்கான். அதெல்லாம் ஆனால் இதிகாசத்தில் இடம் பெறல. ஆனால் பக்தமால்ல இது மகத்பூர்வமான இதிகாசம். இது வந்து அற்புதமாக மீராபாய் சரித்திரத்தில் அந்த இந்து சூர வீரர்களுடைய சாகசங்கள், அவளுடைய பிரசங்கங்கள் அதெல்லாம் நிறைய வருது பக்தமால்ல. இப்போது ராணா சாங்கான்னு சொன்னோம் இல்லையா, அவர் யாருன்னு கேட்கலாம். ராணா சாங்கா வந்து மீராஜியினுடைய மாமனார். அவரும் பாபரோட நிறைய போர் புரிஞ்சிருக்கார், நிறைய யுத்தம் பண்ணியிருக்கார். 2 லட்சம் ராஜபுத்திர வீரர்களோடு சேர்ந்துட்டு யுத்தம் செய்தாராம் பாபரோட. அதுதான் கான்வா யுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. இதெல்லாம் எதுனா பக்தமால்ல மீரா சரித்திரத்தில் வருது. அதுக்கப்புறம் பாபரோட கான்வா யுத்தம், அதுக்கப்புறம் பானிபட் யுத்தம், அப்புறம் ஹல்தி காட்டி. அது வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இந்த யுத்தத்தை பற்றி ஜெய்மல் சரித்திரத்தில். அந்த ஜெய்மல் சரித்திரம் போனேன்னா அதில் இந்த ஹல்தி காட்டியை பற்றி ரொம்ப விவரமாக பெரிய அந்த வர்ணனை வரும். அங்கே யுத்தம். இப்படி ராவ்தூதாஜி வந்து மேட்டாவை வந்து மறுபடியும் கைப்பற்றினார். அதுக்கப்புறம் இவருக்கு வயசாயிண்டே போகிறது ராவ்தூதாஜிக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணார், தன்னுடைய மூத்த புத்திரனுக்கு வந்து அந்த ராஜ்யத்தை வழங்கினார். ராவ்தூதாஜிக்கே 5 குழந்தைகள். அந்த மூத்த புத்திரனோட பேர் வந்து பீரம் தேவ், அதுக்கப்புறம் ராய்மல், 3வது புத்திரனுடைய பேர் ராய்ச்சல்ஜி, அதுக்கப்புறம் 4வது புத்திரன் ரத்தன் சிங்ஜி, 5வது புத்திர பேர் பஞ்சாயன்ஜி. அப்படி ஆனால் அந்த மீராபாய் வந்து இந்த 4வது புத்திரன் ரத்தன் சிங்ஜி இருக்கா இல்லையா, அவருடைய ஒரே புத்திரி. மீராவனுடைய மாதாவனுடைய பெயர் வந்து ஜாலிபாய், வீர்குமரி அப்படின்னு சொல்லுவாள். ராவ்தூதாஜி வந்து ரொம்ப பிரதாபமுடைய ராஜா. ரத்தன் சிங்ஜி வந்து இந்த 4வது புத்திரர், மீராவனுடைய தகப்பனார். அற்புதமான ரொம்ப ரொம்ப போக்கியமான சாம்ராட்.
யோக்கியமான சாம்ராட். 5 புத்திரர்களுமே பஞ்சபாண்டவா மாதிரி. அவளுக்கு வந்து மாத்ரு பித்ரு பக்தி. 5 பேருமே அப்படி இருப்பா. ராவ்தூதாஜி மகாராஜ் கிட்ட அப்பப்போ ராவ்தூதாஜி மகாராஜ் ஆற்றுல சத்சங்கமும் வச்சுப்பார். இந்த பாக்கி 4 புத்திரர்களுக்கு மட்டும் குழந்தையெல்லாம் பிறந்துடுத்து. ஆனால் ரத்தன் சிங்ஜிக்கு மட்டும் ஒரு குழந்தை கூட ஏற்படலையேன்னு அவருக்கு ரொம்ப மனசு வருத்தம். இப்போ இந்த மேட்டா அப்படின்ற அந்த ஊர் இருக்கு இல்லையா, அது புஷ்கருக்கு பக்கத்தில் தான் இருக்குது. என்னன்னா ஒரு 40 கிலோமீட்டர் தான் இருக்கும் புஷ்கர்லேருந்து மேட்டா. அதனால் புஷ்கருக்கு தீர்த்த யாத்திரையாக வர சாதுக்கள் எல்லாருமே, சாதுக்கள், சந்துக்கள், மகான்கள் எல்லாருமே மேட்டாவுக்கு வந்து ராவ்தூதாஜி மகாராஜை பார்க்காம போகமாட்டா. அவர் அதுக்குன்னே ஒரு தனி மஹல் கட்டி வச்சிருந்தார். அங்கே வந்து அவள் தங்கிப்பா. நடந்து வந்த களைப்பு தீர்றதுக்காக ஒரு 4 நாள் அங்கே ஓய்வு எடுத்துப்பா. நல்ல பஜனை பண்ணுவா ராப்பகல். ராஜபோக ஆகாரம், அவளுக்கு கட்டிக்கிறதுக்கு துணி, அவளுக்கு வேண்டியதெல்லாம் ராவ்தூதாஜி மகாராஜ் கொடுப்பார். இவருக்கு சத்சங்க லாபம், அவளுக்கு வேண்டியது கிடச்சி அவளுக்கு ஒரு 4 நாள் ரெஸ்ட் ஆகி அதுக்கப்புறம் அவள் புஷ்கருக்கு கிளம்பி போவா. எப்படி பிரயாக் வந்து தீர்த்த ராஜோ, அந்த மாதிரி புஷ்கர் வந்து தீர்த்த குரு அப்படின்னு சொல்கிறார் மகாராஜ். அப்போது அந்த புஷ்கரில் ஒரு ஜோதிஷ ஆச்சாரியார், இவளுடைய குடும்ப ஜோதிஷ ஆச்சாரியார் உண்டார். அப்போது அவரை கூப்பிட்டு அமிச்சார். இந்த மாதிரி ரத்தன்ஜிக்கு மட்டும் இன்னும் குழந்தைகளே இல்லையே, என்ன பண்ணுறது அப்படின்னு. ரத்தன்ஜியுடைய கையை பார்த்தார். அப்போ சொன்னார், இல்லை இவருக்கு ஒரு சந்தானம் இருக்குது, ஆனால் பெண் குழந்தை தான் பிறக்கும். ஆனால் அபூர்வ புத்திரியாக இருப்பா அவளுடைய பேர், அந்த குழந்தையினுடைய பேர் வந்து உலகத்தில் யுகமாக அப்படியே நிற்கும். அப்பேற்பட்ட ஒரு புத்திரி வந்து இந்த வம்சத்தில் பிறக்க போகிறா. அதுக்கப்புறம் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறார். இல்லை, சார்பூஜா நாத்து தானே நீங்கள் கொண்டாடுற தெய்வம், அந்த சார்பூஜா நாத்துக்கு 1 வருஷ காலம் அவள் தம்பதிகளை வந்து விதிவத்து ஆராதனை பண்ண சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறார் அந்த ஜோதிஷாச்சாரியார். அப்புறம் ரத்தன் சிங்ஜியும் அந்த அவளுடைய மனைவி 2 பேருமா சேர்ந்துண்டு அந்த சார்பூஜா நாத்துக்கு நித்தியம் சேவா செய்ய ஆரம்பித்தா. அந்த கோயிலை கூட்டுறது, பூ பறிக்கிறது, பூ தொடுக்கிறது, பூஜா பாத்திரம் தேய்க்கிறது, அம்பரீஷ மகாராஜா தம்பதிகள் பண்ணாலே அந்த மாதிரி கோயிலை சுத்தம் பண்ணுறது, பூரா அனுஷ்டானம் 1 வருஷ காலம் அப்படி பண்ணா. பக்திபூர்வகமாக, பிரேமபூர்வகமாக, விதிவத்தா ஆச்சாரியார் சொன்ன மாதிரி எல்லாம் பண்ணா. காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் அப்படி ஜாலிபாய் அப்படி ஒரு சேவை பண்ணால் அந்த சார்பூஜா நாத்துக்கு மனசார உருகி வேண்டினா. பிரேமையினால் பகவானுண்ட கர்ப்பவதியும் ஆனா. இப்போ ராவ்தூதாஜிக்கு ஜாலிபாய் கர்ப்பவதியான சமாச்சாரம் போய் சேர்றது. ராவ்தூதாஜியை பார்க்கறதுக்கு தான் அடிக்கடி சந்துக்கள் வருவா அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, ராவ்தூதாஜியை சந்திக்கணும். புஷ்கருக்கு தீர்த்த யாத்திரையா பிருந்தாவனத்திலேருந்து ஒரு பெரிய மகந்த், ஒரு பெரிய சந்த், அவர் வந்து மேட்தாக்கு வரார். வந்துட்டு ராவ்தூதாஜியை வந்து முதல்ல பார்க்குறார். உடனே ராவ்தூதாஜிக்கு ரொம்ப சந்தோஷம். பிருந்தாவனத்திலேருந்து வந்திருக்காரே, இப்பேற்பட்ட சந்த், இப்பேற்பட்ட மகாராஜ், பாகவதம் அவருடைய வாக்கில் நர்த்தனம் ஆடும். அவரை பார்த்தார், நமஸ்காரம் பண்ணார், 2 கையும் கூப்பிண்டு எழுந்து நின்னார். நீங்கள் பிருந்தாவனத்திலேருந்து வந்திருக்கேள், நம்பாத்தில் ஒரு சுபகாரியம் நடக்க எத்தனை ஆயிருக்கு. நீங்கள் பாகவதம் ரொம்ப அழகாக சொல்லுவேள், நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் நீங்கள் இங்கேயே தங்கி எங்களுக்கு ஸ்ரீமத் பாகவதம் பிரதிதினம் சொல்லணும். என்னுடைய மருமகள் வந்து ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறமா இப்போ தான் கர்ப்பவதி ஆயிருக்கா. இந்த சமயத்தில் பாகவதம் கேட்குறது உச்சிதம். அதனால் நீங்கள் வந்து தயவு செஞ்சு இங்கே தங்கி பாகவதம் சொல்லணும் அப்படின்னு சொன்ன உடனே, என்ன அப்படின்னா, யாராவது குடும்பத்தில் கர்ப்பவதியை ஆயிட்டா அவளுக்கு வந்து ராமாயணம் பாகவதம் அதை கேட்க வைக்கணும். அதனாலேயே துருவன், பிரகலாதன் போன்ற குழந்தைகள் பிறப்பா அப்படின்றார் மகாராஜ். இப்போது அவர் கேட்டார், பாகவதம் 2 விதமாக சொல்லப்படலாம். ஒன்று வந்து சப்தாகமாக சொல்கிறது, இன்னொன்று பிரேமபூர்வகமாக சொல்லிகிட்டே போகிறது. அதுக்கு எத்தனை நாள் பிடிக்கும்லாம் எனக்கு தெரியாது, அது போகிற வரைக்கும் போகும். ஆனால் அத்தியாயமாக வர்ணனை பண்ணிட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இல்லை, நாங்கள் பிரேமபூர்வகமாக கேட்கணுன்னு இருக்கோம், அதனால் நீங்கள் நிதானமாகவே சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறார். சொன்ன உடனே நாள் கணக்கெல்லாம் வேண்டாம்,
அப்படின்னு ராவ் தூதாஜி சொன்ன உடனே அவர் பாகவதம் சொல்ல ஆரம்பிச்சிட்டார். ரொம்ப அருமையாக பாகவதம் சொல்கிறார். அவள் சந்துக்களுக்காக ஒரு மகள் வச்சுருந்தா இல்லையா, அங்கே இல்லை, அரண்மனையிலேயே ஒரு மேடை வச்சு அந்த மேடை மேலே இந்த பாகவதம் நித்தியம் அவரை சொல்லி இவெல்லாம் சிரவணம் பண்ணுறா. ரொம்ப விமரிசையாக நடக்கிறது சப்தாகம். அது ஒரு திருவிழா மாதிரி நடக்கிறது. ஊரே வந்து ஊரில் இருக்கிற அத்தனை ஜனங்களும் வந்து கேட்பா. அத்தனை பேருக்கும் அன்னதானம் நடக்கும். அப்படி அதிசயமாக ஒரு பாகவதம் அப்படி போயிண்டே இருக்குது. ரொம்ப ஸ்ரத்தையாக கேட்குறா. மீரா வந்து இப்போ ஜனனம் ஆயிருக்கா தன்னுடைய மாதாவினுடைய கர்ப்பத்தில். சரித்திர பிரகாரம் கர்ப்பத்தில் 10 மாதம் இருந்திருக்கா மீரா. அந்த 10 மாதமும் இந்த பாகவத கதை நடந்தது. எந்த நாளைக்கு காலையில் அந்த பாகவதம் முடியறதோ அந்திம ஸ்லோகம் நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமனஹ தம் நமாமி ஹரிம் பரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்திம ஸ்லோகம் முடிஞ்சது. ஆரத்தி ஆச்சு, போக் ஆச்சு. எல்லாம் முடிஞ்ச உடனே ஊரே திரண்டு வந்து பண்டாரா அன்னதானம், அருமையான அன்னதானம் நடக்கிறது. சாலிபா இப்போ எழுந்து தன்னுடைய அறைக்குள்ளே போனா. உடனே அவளுக்கு பிரசவ வேதனை ஏற்பட்டது. வேத பிராமணர்கள் பண்டிதர்கள்லாம் முதல் பந்தியில் உட்காந்துண்டு எல்லாம் போஜனமாகி வெளியில் வரா. அவள் வெளியில் வரா அத்தனை நேரம்தான் அவள் பிரசவ வேதனையை, அவள் சாப்பிட்ட நேரம்தான் அவள் பிரசவ வேதனை அனுபவிச்சலாம். அந்த ஜாலிபாய் அறையிலேருந்து இப்போ ஒரு சங்கநாதம் கேட்குறது. சுப சமயம், ஆஸ்வின பூர்ணிமா, ராஸ் பூர்ணிமா, சரத் பூர்ணிமா. இந்த விரஜ கோபியான இவளுடைய மறு அவதாரம் ராசலீலா அன்னைக்கு இந்த புவியில் மீராபாயினுடைய ஜனனம் ஆகிறது. ஒரே ஜே காரம். ராவ் தூதாஜிக்கு அபார சந்தோஷம். ஊர் பூரா மாவள தோரணம் கட்டி திருவிழா மாதிரி நடக்கிறது அன்றைய தினம். எல்லாருக்கும் இனிப்புகளை வாரி வாரி வழங்குறார். எங்கே பார்த்தாலும் ஜெயகோஷம். மீராபாயிஜி கி ஜெய் ஹோ, பாகவத தர்ம கி ஜெய் ஓம், மேட்தாதாம் கி ஜெய் ஓம். தாசி இப்போ ஓடி வந்தா, எல்லார்கிட்டையும் மீரா ஜனனத்தை தெரிவித்தா. இப்படி மீராவனுடைய ஜன்மோத்சவம் கொண்டாடப்படுறது. ஜக்மே பிரகட்டி மீராபாயி ஆனந்த் मंगल बजी बधाई, हे जग में प्रकटी मीरा बाई, मंगल बजी बधाई, मंगल बजी बधाई, आनंद मंगल बजी बधाई அப்படின்னு சொல்லிட்டு பதாயி பாடுறா. हरि की प्यारी मीराबाई मेटते प्रकटी मीराबाई मंगल बजी बधाई, द्वापर युग के प्रकटी गोपी मीरा बन के आई, आज मीरा बन के आई, सकल जगत को पावन करने प्रेम की गंगा आई, जग में प्रकटी मीराबाई आनंद मंगल बजी बधाई அப்படின்னு சொல்லிட்டு அற்புதமாக துவாபார யுகத்தில் இருந்த கோபிகை இப்போ திரும்பி மீராவாக ஆகி இந்த ஜெகத்தையே பாவனம் பண்ணணுன்றதுக்காக பிரேம கங்காவாக அவள் வந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஹரியனுடைய ரொம்ப பிரியத்துக்கு உரியவள் இந்த மீராபாயி இவ மேட்டால் பிரகடனம் ஆகிறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோஷங்கள் போட்டு அவள் அந்த பதாயி, அந்த பர்த்டே சாங் சொல்கிறோமே அது அவள் பதாயி அவள் பாடுறா. இப்படி மீராபாயினுடைய ஜனனம், மீராபாயினுடைய ஜன்மோத்சவத்தை நாம் எல்லோரும் அந்த மேட்டா ஜனங்களோடு சேர்ந்து இப்போ கொண்டாடினோம். மேற்கொண்டு சரித்திரத்தை அடுத்த எபிசோடில் பார்ப்போம். ராதே கிருஷ்ணா. जय बोलो श्री प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय, सर्व संतनों की जय. राधे कृष्णा सखीस.